அண்மை செய்தி. திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் குழந்தை கடத்தப்பட்டது தொடர்பாக தமிழக அரசுக்கு தவேக தலைவர் விஜய் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் வேதனை அளிக்கிறது என்று அவர் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் அரசு பொது மருத்துவமனையில் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் கண்டனத்திற்குரியது என்று தவேக தலைவர் விஜய் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கான அரசு என்று மார்தட்டிக் கொள்ளும் இந்த ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் தவேக தலைவர் விஜய் தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு மருத்துவமனையிலேயே ஒரு தாயின் மடியில் இருந்து குழந்தை பறிபோகும் அவல நிலையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்றும் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் குழந்தை கடத்தல் விவகாரத்தில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விஜய் கோரிக்கை வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி அரசு மருத்துவமனையில் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்பொழுது தவேக தலைவர் விஜய் தமிழக அரசுக்கு தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவை என்றும் அவர் பல்வேறு கோரிக்கைகளையும் வைத்திருக்கிறார். மேலும் குழந்தை கடத்தல் சம்பவத்தில் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அந்த சம்பவத்திற்கு தவேக தலைவர் விஜய் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசு மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பு தேவை என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் இந்த குழந்தை கடத்தல் சம்பவத்தில் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தனது கண்டனங்கள் வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் வேதனை அளிக்கிறது என்றும் அவர் தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.